யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் கடைசி அந்த பகுதியை நாம் வாசிப்போமானால், தேவன் அழகாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவரே சொல்றார், நான் தான் உன் பரிகாரி. ஆமென். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி அப்படின்னா அது ஆண்டவருடைய தண்டனை நிமித்தம் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எகிப்தியர்களை கர்த்தர் மகா வாதைகளினால் என்ன செய்தார்? வாதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் நெருக்கினதினால், ஒடுக்கினதினால், அடிமைப்படுத்தினதினால், அவர்களுடைய சுதந்திரங்களை பறித்து கொண்டதினால், தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களை விடுதலை செய்ய அவர்களுக்கு மனம் இல்லாததினால், தொடர்ந்து தேவன் அவர்களை எச்சரித்தும் அந்த எச்சரிப்புக்கு அவர்கள் தங்களுடைய மனதை கடினப்படுத்தினதினால் எகிப்தியர்களை கர்த்தர் கொடிய வாதைகளினால் என்ன செய்தார்? வாதித்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாதையை நினச்சி, அப்படிப்பட்ட ஒரு வியாதியை நினச்சி, என் ஜனமே நீங்கள் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்படி ஒரு வியாதியை உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வர பண்ணவே மாட்டேன் அப்படின்னார். நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா 27வது வசனம் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார் அப்படின்னு இருக்கு. இந்த எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வாதைகள், வியாதிகள் இங்கே ஒரு லிஸ்ட் என்ன செய்யுது இருக்கு, பார்த்தீங்களா? அப்போ எரிபந்தமான பருக்கள், மூல வியாதி, சொறி, சிரங்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வேதனையோட அது ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? நீ குணமாகாதபடி அப்படின்னா இது அன்க்யூரபிள் டிசீஸ், அன்க்யூரபிள் இல்னஸ், சிக்னஸ், குணமாக்க முடியாத ஒரு வியாதி. அதான் எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதி. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, குணமாக்கப்பட முடியாத வியாதின்னு ஒன்று இல்லை. மருத்துவம் சொல்லலாம், இந்த வியாதியை என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. சில சிறப்பு நிபுணர்கள் பரிசோதனை செய்து சொல்லலாம், இந்த வியாதியை குணமாக்குறதற்கு இதுவரைக்கும் என்ன இல்லை, மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆகவே இதை என்ன செய்ய முடியாது, எங்களால் குணமாக்க முடியாது அப்படி சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாரும் இப்படி ஒரு பெர்மனண்டாக பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர். அதான் ஆண்டவர் சொன்னார், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா, கொல்லுகிறது நான் தான், உயிர்ப்பிக்கிறது நான் தான். ஆமென். காயப்படுத்துறது நான் தான், குணமாக்குறது நான் தான்ற. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சுகம் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. மருந்து கையில் இல்லை, மாத்திரை கையில் இல்லை, ஊசி கையில் இல்லை, மருத்துவர்கள் கையில் இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஏதுக்கள். பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதில்லையோ, தேவைதான். ஆமீன் சொல்லுங்கள். ஆனால் ஒரு டெட்லைனை நம்ம டச் பண்ணும்போது இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, இனிமேல் கடவுள் தான் அவங்களை என்ன செய்யணும், காப்பாற்றணுங்கிற ஒரு நிலைமை வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியை தருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் சில நேரம் நமக்கு சில பலவீனங்கள் என்ன செய்யுது, வருகிறது, சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது. சில சூழ்நிலைகளின் நிமித்தம் எல்லா இடங்களிலும் பரவுகிற அந்த காய்ச்சலோ ஏதாவது ஒரு வியாதியோ அது நம்ம என்ன செய்யுது, தாக்குகிறது. ஆனால் அதனால் நமக்கு ஏதாவது அழிவு வந்துருமோ, மரணம் வந்துருமோ, இதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்முடைய
பாடுகளை மாத்திரமல்ல, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு இந்த தெய்வீக சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தீர்க்கப்பட முடியாத வியாதி எனக்கு என்ன செய்யாது? வராது. ஆமென். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த உபாகமம் 28:1-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கும். ஆனால் அந்த 15வது வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அல்லேலூயா, கிட்டத்தட்ட 68 வசனங்கள் அதில் இருக்குது. அப்போ 14 போக மீதி 54 வசனம் எதாக இருக்குது? சாபங்கள் நிறைந்ததாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ சுகத்திற்கு ஆண்டவர் இங்கே மருந்தையும் சொல்லிட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. காய்ச்சலுக்கு எப்படி ஒரு டோலோ 650 போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதை மாதிரி குணமாக்கப்பட முடியாத வியாதின்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன கட்டளை சொல்லியிருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் இங்கே நியமம். 28ஆம் அதிகாரம் உபாகமத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமுள்ளவனாய் இருந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே என்ன செய்யும்? பலிக்கும். அப்போ அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல், அதாவது கீழ்ப்படிய மனம் இல்லாமல் இருந்தால் தான் வேதனை. அப்போ தேவ பிள்ளைகள் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு, சுகமாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென். வார்த்தைகள் என்பது வெறும் வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, சில நியமங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அவர் ஏதோ ஒரு நிபந்தனை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனையை நம்ம கை கொண்டு நடந்தால் நமக்கு என்ன வராது? பாதிப்பு வராது. அப்போ எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாத உனக்கு வராதுப்பா. எப்போ வராது? நீ என் கட்டளைகளை காத்து நடந்தா, உன் வழிகள் செம்மையாக இருந்தா, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் நீயும் ஒன்றா நடக்கணும், அவ்வளோதான். என் கூட நீ வந்துட்டே இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுகிட்டே இருக்கணும், உன் வழியும் என் வழியும் ஒன்றா இருக்கணும்பா. அல்லேலூயா. நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் இருக்கணும்பா. இப்படி இருந்துட்டுனா உனக்கு எந்த பாதிப்பு வராது. உனக்கு எது வந்தாலும் உன்னை குணமாக்குறது என் பொறுப்பு. புரியுதா? இவ்வளோதான். இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு தந்திருக்கும் போது வியாதிகளின் நிமித்தம் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்கிறேன், சாபத்தையும் வச்சுருக்கிறேன், மரணத்தையும் வச்சுருக்கிறேன், ஜீவனையும் வச்சுருக்கிறேன். உனக்கு எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்றார். அப்போ அதை எடுத்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதமும் ஜீவனும், கீழ்ப்படியலைன்னா சாபமும் மரணமும். அவ்வளோதான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் தெளிவாக என்ன செஞ்சிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய என்னென்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். அப்போ இந்த எகிப்தியருக்கு வந்த எந்த பாதிப்பை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இதனால் நமக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்ம வாழ்க்கை பாதியில் முடிஞ்சிருமோ, அல்லது இருக்கிற சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ண வேண்டியது வந்துடுமோ, அதோடு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாத நிலைமை வந்துடுமோ, இப்படிலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எப்பொழுது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுல அவர் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் என்னைக்கு அவர்களுக்குள் பாவம் வந்ததோ அன்னைக்கு தான் கொள்ளை நோய்.
தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்களோ அன்னைக்கு தான் அவர்கள் அந்த வனாந்தரத்தில் பிரேதங்களாய் விழுந்தார்கள். கொள்ளை நோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். விஷ பூச்சிகளினால் அவர்கள் கடித்து என்ன செய்யப்பட்டாங்க, உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. மற்றபடி பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், ஒரு சின்ன ஈக்காக கூட ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, அவங்கள டச் பண்ண முடியாது. அவ்வளோ சேஃப்டியாக ஆண்டவர் வழி நடத்தினார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் தூக்கி சுமக்கிற மாதிரி ஆண்டவர் அவங்கள சுமந்தார். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் நியமனமாக கொடுத்திருந்த சில கட்டளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டளைகளை மீறினார்களோ, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அந்த வார்த்தைக்கு எதிராக நடந்தாங்களோ, அன்னைக்கு கர்த்தர் அவர்களை வாதைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். கொள்ளை நோய்களுக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அவர்கள் மடிந்து போனார்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி என்ன சாப்பாடை டயட்டில் பக்காவாக பாதுகாத்துட்டு வந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராக இருந்தால் அந்த உடல் எப்போ பாதிக்கப்படுங்கிறதுக்கு என்ன இல்லை, கேரண்டியே இல்லை. எப்போ என்ன நடக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஐயா, அவர் ரொம்ப ஃபிட்டான ஆள், ஜிம் பாடி, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவார், டயட்டில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் என்ன செஞ்சிட்டாரு, செத்து போயிட்டார் அப்படின்றாங்க. வயசு எத்தனை, 34, 28, 40 வயதுக்கு உள்ள இப்படிலாம் நிறைய பேர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, திடீரென்று மரித்து போய் விடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய ஆரோக்கியம் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலையும் நம்ம குடிக்கிற நீர் ஆகாரங்களிலே மாத்திரம் அல்ல, அதுவும் ஒரு காரணம். ஏன்னா கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பட்டிருக்கிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதித்து வியாதிக்கு ஒன்று என்ன செஞ்சேன், விளக்கினேன். அல்லேலூயா. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற நீர் ஆகாரங்களையும் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் நமக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் வரப்பண்ணன்னு சொல்லிட்டாரு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது லபக்கு லபக்கு நினைச்சு செஞ்சுட்டுக்கூடாது, அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டுக்கூடாது. எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இது இவ்வளோ தான் சாப்பிடணுன்னா அது அவ்வளோதான் என்ன செய்யணும், சாப்பிடணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா அந்த நேரத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது. பிறகு எல்லாத்தையும் நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டுட்டு திக்கு முக்காடிட்டு வந்துட்டு எனக்கு மூச்சு விட முடியல, என்னால் படுத்தா நிச்சயம் முடியல, படுக்க முடியலன்னு உருண்டுட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதிலெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உலகத்தில் பல ஆபத்தான சூழ்நிலைகள் காணப்படலாம். கொள்ளை நோய் வருது, மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் என்ன செய்யுது, பரவுகிறது. எல்லாருக்கும் பாதிப்புற மாதிரி தான் நமக்கு என்ன செய்யுது, வருது. ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்தை செமையாக காத்துக்கொண்டா காலம் முடிகிறதுக்கு முன்னாடி எந்த விதத்திலும் மரணம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நம்ம ஜீவ காலங்கள் எவ்வளவுன்னு கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா கீழ்ப்படியணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆபிரகாமை பார்த்து ஒரு காலத்தில் சொன்னார், உன் இனம், உன் தேசம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போனார். அவர் கீழ்ப்படிஞ்சு தான் வந்தார். ஆனால் ஆதியாகமம் 17:1 அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருன்றார். அப்போ இப்போ அவர் எப்படி இருக்கணும், உத்தமனாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி உத்தமனாக இருந்தால் தான் அந்த வயதான சரீரம், அந்த செத்து போன கர்ப்பம், அல்லேலூயா, குழந்தை பேற்றுக்கு தகுதி இல்லாத உடல்நிலை எல்லாம் மாறி ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், உன் கர்ப்பத்தை நான் குணமாக்குவேன். சாரா, ஆபிரகாம், உன் வயது முதிர்ந்த அனுபவத்தின் நிமித்தம் இனி உனக்கு பிள்ளை பேர் இல்லைங்கிற சூழ்நிலை என்னால் மாற்ற முடியும். ஆனால் நீ என் வார்த்தையின்படி எப்படி நடக்கணும், உத்தமமாக நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட என்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வரணும். அப்போ கடைசியாக ஒரு வாதை, அந்த வாதை தலைப்பில் சங்காரம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவருக்கு தெரியாதா எகிப்தியர் யார், இஸ்ரவேலர் யார் தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாதா,
அவருக்கு யாராவது ஐடென்டி கார்டு காட்டணுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், சங்காரதூதன் அவர்களே, நான் வந்து இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆள், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்கேயாவது போங்க, அப்படி சொல்லணுமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு டிமாண்ட் பண்ணார். என்ன பண்ணார்? பஸ்கா ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டு நிலைக்காலில் என்ன பூசணும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீ பூசி இருக்கணும்பா. அந்த ரத்தத்தை பார்த்தா சங்காரதூதன் விலகி போயிடுவார். ஹல்லேலூயா. இதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஏன் ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் நாங்களாம் ஒரு கேம்பில் இருக்கோம், எகிப்தியர்கள் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, இதில் நான் வேற ஆள்னு அவனுக்கு சொல்லி வேற காட்டணுமா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராமலே அப்படியே அந்த ஆளை என்ன செஞ்சிடலாம், அனுப்பி விட்டுடலாம்லன்னா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவங்க கண்டிப்பாக வீட்டின் நிலைக்கால்கள் என்ன செஞ்சு ஆகணும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிச்சாதான் அந்த வீட்டில் என்ன உண்டாகாது? சங்காரம் உண்டாகாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எகிப்தியருக்கு அங்கே சங்காரம், ஆனால் இஸ்ரவேலருக்கு அங்கே சங்காரம் இல்லை. எல்லார் வீட்லேயும் முதற் பலன் பாதுகாக்கப்பட்டிருக்கு இஸ்ரவேல் குடும்பத்தில். ஆனால் எகிப்தில் அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் அத்தனை பேர் வீட்டு பிள்ளைகளும் தலைப்பிள்ளை எல்லாம் மரித்து போனது. இரவிலே ஒரு பயங்கரமான கூக்குரல். இப்போ பாருங்கள், அன்னைக்கு ஆண்டவர் இதுலேருந்து நீ காப்பாற்றப்படணும்னா ரத்தத்தை உன் நிலைக்காலில் பூசு. ஆமென். இதை மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது, மகனே மகளே இதை நீ செய்ய, உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அல்லேலூயா, உனக்கு எந்த தீங்கும் வராமல் நான் என்ன செய்வேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், தாவீது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பின் நிமித்தம் ஒரு பெரிய கொள்ளை நோய் ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஏன்னா ஜனங்களை தொகையிடக்கூடாது. யோவாப் சொல்கிறாரு, வேண்டாம், ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திரளாக வர்த்திக்க பண்ணியிருக்கும்போது, ராஜாவே நீங்கள் ஏன் இப்படி செய்யணும்னு நினைக்கிங்க? ஆனால் ராஜாவின் வார்த்தை பலத்ததுன்னு இருக்கு. அதனால் 70,000 பேர் மடிந்து போனார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டுடைய வார்த்தை, நியமிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, கவுண்ட் பண்ணக்கூடாது, சொல்லப்பட்ட வார்த்தையை மீறான். நான் ராஜா, நான் சொன்னால் நீ செஞ்சுதான் ஆகணும். அவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். என் வார்த்தையை மீஞ்சி நீ நினச்சிக்கூடாது, என்ற எதிர்த்து நினச்சிக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஓவர்டேக் பண்ணி நான் சொன்னதை நீ செய்ய நான் அனுப்பி விடுறான். அவன் பாருங்கள், வேறு வழி கிடையாது, ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்படி தான் என்ன செஞ்சிட்டான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் வந்துட்டார், நீ பாவம் செய்தாய், 3 காரியத்தை அவன் முன்னாடி வைக்கிறேன், என்ன செய்ய போகிற? பஞ்சமா, பட்டயமா, கொள்ளை நோயா? அவன் கர்த்தர் கையிலே விழுந்துட்டான். அப்போ 3 நாள் என்னது? கொள்ளை நோய். இப்போ பாருங்க, ஜனங்கள் கொத்து கொத்தா அங்கங்கே என்ன செய்கிறாங்க? மடிந்து விழுகிற காரணமே இல்லாமல் நல்லா இருக்கிறவன் செத்துட்டு இருக்காங்க. காரணம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கை கொள்ளாத ஒரு காரியம் அன்னைக்கு மரணத்துக்கு என்ன செஞ்சுட்டு காரியமாக மாறி. கொள்ளை நோயின் தாக்கம் சம்பந்தமே இல்லாமல் நல்லா இருந்த ஏரியாவில் இப்போ ஒரு திடீர்னு ஒரு வைரல் பரவுது. அதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அப்படி கொஞ்ச நேரம் தான் பலவீனம் சொன்னாங்க, அடுத்து மரித்து போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 70,000 பேர் மரித்து போகிறாருன்னு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. காரணம், கர்த்தர் நியமித்த வார்த்தையை மீறுதல். இப்போ பிழையாம் ஒரு தந்திரமாக ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்படிதானே? ஆனால் அவன் நீங்கள் வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா, அவனெல்லாம் நீங்கள் டச் பண்ணவே முடியாது, அவனே அவன் கண்ணை குத்துனா தான் உண்டு. அப்போ அவனே அவன் கண்ணை குத்தணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, உங்கள் அழகான இளம் பெண்களை அவங்க கேம்புக்குள்ளே அப்படியே அனுப்பி விடுங்க, மற்றதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்ட்டான். இப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்கள் அந்த பெண்கள் அப்படியே இவங்க கூட வர்றதை பார்த்த உடனே அவங்க பின்னாடியே போக, அவர்கள் பாருங்கள் அவங்க தங்களுடைய வழியில் இழுக்க, அவர்கள் தங்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ள அவங்கள கூட்டிகிட்டு போக, பலிகளை செலுத்த, அவங்க கூட தவறாக நடக்க, இப்படி பாருங்கள் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய அடையாளத்தை என்ன செய்கிறாங்க? இழந்து போகிறார்கள். கர்த்தர் நியமித்த வழியில் நடக்கலை. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள வாத. காரணம், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யல, அவங்க கேட்டு நடக்கலை. இப்போ பாருங்கள், அநியாயமாக ஜனங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க? செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் துணிகரமான செய்கிறான், பாவம் செய்ய எல்லார் கண்களுக்கு முன்பாக போகும்போது பினகாஸ் என்பவன் கர்த்தர் மேலே உள்ள வைராக்கியத்தின் நிமித்தம் எழுந்து அன்னைக்கு வந்து வேலை செஞ்சான். ஆண்டவர் அவன் நிமித்தம் அதை ஸ்டாப் பண்ணுறார். அல்லேலூயா.
இப்போ பாருங்கள், யோசுவாவின் நாட்களில் கிபியோனியர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் ஏமாற்றிட்டாங்க. அவன் சொல்லிட்டான், உங்களை நான் கொல்ல மாட்டேன்ட்டான். ஆண்டவர் பேரில் ஆணையிட்டாச்சு. அப்போ இப்படிலாம் செஞ்சால் அந்த ஆணையை கண்டிப்பாக என்ன செய்யணும்? காப்பாற்றி ஆகணும். ஆனால் பாருங்கள், இப்போ சவுல் ராஜாவாக மாறிட்டான். காலம் ஓடிட்டு, ஆண்டுகள் கடந்துட்டு, கர்த்தர் மேலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உள்ள வைராக்கியத்திலையும் கிபியோனியர்களை கொல்லாமல் விட மாட்டேன்றான். ஏன்னா அவங்கெல்லாம் இவங்களுக்கு விறகு வெட்டுறதுக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி அடிமை வேலைகள் பார்க்குறதுக்கு இருக்கிற ஒரு கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தை அவன் பார்த்தோன்னா அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன்னு அவங்க மேலே என்ன செய்யறான்? அவன் கை போடுறான். இப்போ இது தேவனுடைய பார்வையில் கூட்டம். இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். இப்போ பைபிள் சொல்லுது, தாவீது காலத்தில் ஓயாத பஞ்சம். தாவீது பார்க்குற, என்னடா இது, நம்ம நல்லா பாடுறோம், நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கும், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையெல்லாம் நமக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ நம்ம தேசம் மலைத்தாழ்ச்சி இல்லாத தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம், அது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேசம். அப்போ இந்த தேசத்தில் ஏற்ற காலத்தில் நான் என்ன பெய்ய பண்ணுவேன்? மழை பெய்ய பண்ணுவேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இப்போ ஓயாமல் பஞ்சம். கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சத்தியத்தை இவன் உடன்படிக்கை மீறி இருக்கான்ப்பா. அப்போ அவங்கள கூப்பிட்றோம், அவங்களுக்காக நான் என்ன செய்யணும்? அவங்க சொல்கிறேன், எங்களுக்கு வெள்ளி பொண்ணுலாம் வேண்டாம், ஒருத்தன் கொல்லப்படணுங்கிறத எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும். ஆனால் சவுல் குடும்பத்தில் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அவன் தான். அதனால் ஒரு 7 பேரை மட்டும் என்ன செய்யணும்? தூக்கி போடணும். அதுக்கு மட்டும் நீங்கள் உத்தரவு பண்ணுங்கண்ணா. அதை பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரியாச்சு. கர்த்தர் தேசத்திற்காக செய்த வேண்டுதலை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்கள், நமக்கு சில வார்த்தைகளை மீறி நடக்கும்போது தான் நமக்கு எங்கேயோ இடைஞ்சல் என்ன செய்யுது? வருது. எங்கேயோ பாதிப்பு வருது, எங்கேயோ லேக் ஆகுது, எங்கேயோ தடை வருது, எங்கேயோ முட்டுது, ஏதோ வலிக்குது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ உடனே என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யும், சுகம் தாரும். ஆண்டவரை நீங்கள் உரிமையாக கேட்கலாம். ஏன்னா இது பிள்ளையின் அப்பம். அப்போ அதையும் தாண்டி அதை கண்டினியூ ஆகுதுன்னா கர்த்தர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி. ஹல்லேலூயா. யோபுக்கு உடம்பு ஃபுல்லாக பரு, கொடிய பருக்கள், அது அழுகி அப்படி நாற்றம் எடுத்து புழு நெளியுது, ஸ்மெல்லியாக இருக்குது, ஓட்டெடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே என்ன நான் ஏதாவது பாவம் செஞ்சேன் எனக்கு சொல்லுங்கள். ஏன் அதெல்லாம் அவன் சொன்னது பைபிள் எழுதி வச்சிருக்கு. ஏன்னா இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் அப்படி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ என்ன செய்யுது? இருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்று சரி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவ பிள்ளைகள் நாம் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களெல்லாம் தந்திருக்கிறார். அப்போ டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி வசனத்தை நீங்கள் வாசித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் நடக்காமல் இருக்கிறேன், இது எனக்கு மன்னியும், இந்த வார்த்தையின்படி நடந்து நான் ஆரோக்கியத்தை சுதந்திரிக்க எனக்கு கிருபைத்தான். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்கள்கிட்ட உணர்த்துக்கிற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். நம்முடைய வழிகளும் கர்த்தருடைய வழிகளும் ஒன்றாக இருக்க நாம் பார்ப்போம். நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் இசைந்திருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நம்மை குணமாக்குகிற கர்த்தராக இருந்து எந்த நோய்களும் வாதைகளும் சரீர பாதிப்புகளும் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து நடத்துவார். அப்படியே இருந்தாலும் அதை குணமாக்கி நமக்கு நீடிய ஆயுளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை நான் வரப்பண்ணன்னு சொல்லிட்டீங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்லியிருக்கீங்க. என் சரீரத்தில் ஏதாவது பாதிப்புகள் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் நான் உடனே வந்து என்னை சரி செய்ய வேண்டிய காரியத்தில் சரி செய்ய எனக்கு கிருபைத்தார். நான் கை கொள்ள வேண்டிய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க எனக்கு கிருபைத்தார். வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க உதவி செய்யும். தேவனே என்னுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய இருதயத்திற்கு பிரியமில்லாதது ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விலக்கி போட உதவி செய்யும். உம்மோடு இணைந்திருக்க முடியாதபடிக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகளையெல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு தெய்வீக சுகம் உண்டாவதா, உம்முடைய கிருபை அவர்களை தாங்குவதா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.